ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின்சமையல். இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் மிளகு காராச்சேவ் டீ கடை சுவையில் வீட்டிலையே செய்யலாம். பேக்கரியில் வாங்கி சாப்பிட்றது மாதிரி மொறு மொறுன்னு அதே டேஸ்ட்டில் இருக்கும். டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டீ டைம் ஸ்நாக் ரெசிபியான காராச்சேவு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப் கடலை மாவு இருந்தால் போதுங்க, மொறு மொறுன்னு இந்த ஸ்நாக்கை செஞ்சிடலாம். ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். சேவு செய்கிறதுக்காக 1 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கணும். அதே கப்பில் 1/4 கப் அளவு அரிசி மாவு, அதையும் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் மாவு அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் அரிசி மாவையும் அளந்து எடுத்துக்கணும். 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. மிளகு காராச்சேவுங்கிறனால நான் அதிகமாக மிளகு சேர்த்துருக்கேன். மிளகு உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. 1 பாதியமாக தட்டிட்டு 2 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் அளவு சீரகம். சீரகத்தையும் 1 பாதியமாக தட்டிட்டு நல்லா கசக்கிட்டு சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கும். பூண்டை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதிலிருந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் முழுசாக போடுறத விட இந்த மாதிரி 1 பாதியமாக தட்டிட்டு சேர்த்தோம்னா சேவு பிழிறப்ப ஈஸியாக இருக்கும். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். நான் ஏற்கனவே மிளகு அதிகமாக சேர்த்துருக்கனால மிளகாய்த்தூள் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். சேர்த்துருக்க பொருட்களை நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட சூடான எண்ணெயை 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். சூடான எண்ணெய் சேர்க்கும் போது சேவு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். எண்ணெய் சூடாக இருக்கனால ஸ்பூனில் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் பிசைஞ்சு விட்டுக்கணும். எண்ணெய் சரியான அளவு சேர்த்துருக்கோம்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா மாவை கொஞ்சமாக கையில் அள்ளி கொழுக்கட்டை பிடிச்சோம்னா கொழுக்கட்டை ஷேப் வரணும். உதிர்த்து விடும்போது இந்த மாதிரி ஈஸியாக உதிரணும். இதுதான் சரியான அளவு. ஒருவேளை நீங்கள் கொழுக்கட்டை பிடிக்கும்போது வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். நான் மாவளந்த கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கணும். முதவே அதிக தண்ணி சேர்த்துட்டோம்னா மாவில் தண்ணி அதிகமாயிரும். எண்ணெய் நம்ம சரியான அளவில் சேர்த்தாதான் காராச்சேவு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். மாவளந்த கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்க வேணாம். அப்போ தான் பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு காஞ்சிராமல் இருக்கிறதுக்காக மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். முறுக்கு உரலில் கொஞ்சமாக எண்ணெய் தடவுனோம்னா பிழியும் போது மாவு ஒட்டாமல் வரும். பிழிகிற உரல்லையும் எண்ணெய் தடவிடலாம். நான் 3 ஹோல் இருக்க அச்சுத்தட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த அச்சுத்தட்டில் பிழியும் போது நமக்கு காராச்சேவு நல்லா மெலிசாக வரும். பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் இருந்து உரலுக்கு எந்தளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். உரலுக்கு 3/4 வாசி மாவு இருக்க மாதிரி வச்சோம்னா பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். கேப் இல்லாமல் மாவை நல்லா திணிச்சு விட்டுறணும். நல்லா திணிச்சதுக்கப்புறமா மாவு வெளியில் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா முறுக்கு உரலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவை பிழிஞ்சு விட்டு கட் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது சின்ன சின்ன காராச்சேவாக நமக்கு வரும். சின்ன சின்ன காராச்சேவாக கட் பண்ணி போடுறதுக்கு சிரமமாக இருந்ததுன்னா பெரிய முறுக்கு போல் சுட்டுட்டு அதுக்கப்புறமா உடச்சி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோம்னா சேவு சீக்கிரமாகவே கலர் மாறிடும். உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கலாம். அப்போ தான் உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா மொறுமொறுப்பாக வேகும். அப்பப்போ இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுறணும். எண்ணெயிலேருந்து நுர வரதெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம்.
ஈவினிங் ஸ்நாக் ரெசிபியான மிளகு காராச்சேவ் ரெடி ஆயிருச்சு. இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஈஸியான ஸ்நாக் ரெசிபியான மிளகு காராச்சேவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.